பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடக ஸ்பெஷல், அதாவது மாலை நேர சிற்றுண்டி, ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப சாஃப்டானது மங்களூர் போண்டா. இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சுட சுட மாலை நேரில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ இது மைதாவில் தான் செய்கிறோம். இது வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். மங்களூர் போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மைதா மாவு, 100 கிராம் அரிசி மாவு, 8 பச்சை மிளகாய், 1/4 கிலோ பெரிய வெங்காயம், சிறிதளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, 1/4 லிட்டர் தயிர், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போண்டாக்கு அப்படிங்கிறனால நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையை நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மங்களூர் போண்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் கொஞ்சம் பத்தாது, அதனால் நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு இந்த பதத்துக்கு நம்ம கலந்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போண்டா மாவு பாத்துக்கு நம்ம கரைச்சாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோடா உப்பு நம்ம கலந்துக்கலாம். சோடா உப்பு கலந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இது மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம போண்டா போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு கலந்து வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடை சட்டி நல்லா சூடாகிடுச்சு. 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு, போண்டா போட்டுக்கலாம்.
கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது திருப்பிக்கலாம் அப்படி. மைசூர் போண்டா क्या रेस्ट पर लीजिएगा वैसे இப்போ நம்ம மங்களூர் போண்டா ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த போண்டா பார்த்திங்கன்னா சாயந்தர நேரம், அதாவது ஈவினிங் டைமில் வந்துட்டு மழை வரும்போது செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஈஸியாக 5 நிமிஷத்தில் இந்த போண்டா நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.